அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ஷார்ட்ஸ்னால், நான் பாயசம் 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த ரைஸ் வச்சு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குக்கரில் ஒரு 4 விசில் அரிசி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு 1 லிட்டர் ஆரோக்கிய பால் வாங்கியிருந்தேன். அந்த பாலை நல்லா ஊற்றி காய்ச்சிட்டு அதில் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் கோவாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வேக வச்சுருந்த ரைஸ் இருக்குல்ல, அதையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைய விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சிரட்டும். நல்லா கரைஞ்சி அதிலே வெந்து சூப்பராக வரும். அதுக்கப்புறம் தேவைன்னா மில்க் மேட் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு என்கிட்ட மில்க் மேட் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேணும்னா தாளிப்பு நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து நல்லா நெய்யில் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி அதை அப்படியே பாயசத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த பாயசத்தை வந்து சுட சுட சாப்பிட்றதோட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது தான் அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது 2 நாள் வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரிட்ஜில். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கூலிங்காகவும் சாப்பிடக்கூடாது, லைட் கூலிங்காக சாப்பிட்ணும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரிசி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து இந்த பாயசம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னப்போ எனக்கு அந்த ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் நான் பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்